நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், இதுல பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம். இங்க வந்து சில நேரங்கள்ல சில கான்ட்ராக்டர்ஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இல்லைன்னா அவங்க சப்ளை எங்களுக்கு ஹியூமன் ஆளு ரிசோர்ஸ், அதாவது மனித வளம் சப்ளை பண்ணல ஏற்படும் டிலேனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு போகுது. ஆனா அது ஒரு நிரந்தர பிரச்சனையா இல்ல, அது உடனே எங்க நோட்டீஸ்க்கு வந்து நம்ம சரி பண்ணிடுவோம். ஒரு எங்க விஷயம் என்னன்னா, இப்போ அரை மணி நேரம் பால் டிலே ஆனாலே அது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும். ஒரு சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட். நிரந்தரமான சவாலா எங்களுக்கு எதுவுமே இல்லை. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இது போன்ற நிறுவனத்தில் வந்து போறதை நம்ம தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா இப்ப ஒரு இடத்துல வந்து 50 ஹோல்சேல் டீலர் இருப்பாங்க. இந்த 50 ஹோல்சேல் டீலரும் ஒரே மாதிரி ப்ராப்பரா வந்து எடுத்துட்டு போவான்னு சொல்ல முடியாது. சில இடத்துல அவங்க ஒரு கேப்பை போட்டுட்டானா எங்களை மாட்டிடும். நம்ம ரொம்ப விஜிலண்டா தான் இருப்போம். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் எதிர்காலத்தில் வராம நம்ம பார்த்துடும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போறது வருது, அதுவும் வராம பார்க்கக்கூடிய முயற்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கம்பேரிட்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப குறைவுதான். எங்கேயுமே சப்ளை செயின்ல நம்ம டெபிசிட் வர விடுவது இல்லை. வந்தாலும் உடனே நம்ம அதை அட்ரஸ் பண்ணிடுவோம். நம்ம நிச்சயமா கொண்டு போக முடியும். ஆனா வந்து நீங்க வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, யூரோப்ல இருந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் அணுகி கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம வந்து நம்முடைய இன்னும் கொஞ்சம் லோக்கல் மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு நம்ம போல நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம ஸ்கோப் கொஞ்சம் கூட இருக்குது. இல்ல அதுக்காக நம்ம ஏற்கனவே கடந்த காலங்களில் அதுக்காக லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஒரு கொஞ்சம் அளவில் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது எப்போ வேணாலும் பண்ணிடலாம். அது ஒப்பந்தம் கூட தேவையில்லை. அது எப்போ வேணாலும் பண்ணலாம். அதுக்கு லைசன்ஸ் கூட நமக்கு இருக்குது. நமக்கு வந்து அமெரிக்காவை கூட ஈரோட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம அனுப்புவதற்கான நம்ம எஃப்டிஐ லைசன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. அதில் மிடில் ஈஸ்ட்டுக்கு, யூரோப்புக்கு, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அனுப்புவதற்கான கஷ்டங்கள் இல்லை. நம்ம இன்னும் ப்ரொக்யூர்மெண்ட்டை கொஞ்சம் கூட்டிட்டு செல்ஃப் சஃபிஷியன்சி போயிட்டோம்னா நம்ம எக்ஸ்பான்ஷன் பிளான்ல அது கண்டிப்பா பண்ணிடலாம். பால் கொள்முதல் விலை உயர்த்துவதற்கு இப்ப வாய்ப்பு இப்ப என்ன, நம்ம ஓரளவுக்கு ஒரு 6 ரூபாய் நம்ம ஏற்றி இருக்கோம் 2 தடவையா. இப்ப வந்து விவசாயிகள் வந்து நீங்க கொஞ்சம் கூட எங்களுக்கு உயர்த்துங்க, ஆவின் பால் நீங்க மார்க்கெட்ல விற்க ரொம்ப லெஸ்ல விற்கீங்க, அதுல இருக்கக்கூடிய விஷயத்தையும் சால்வ் பண்ணி தாருங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது நாங்க வந்து தீவிர பரிசீலனை நாங்க இருக்கோம். ஆனா அது மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அது என்ன பண்ணலாம், கன்சியூமருக்கும் பிரச்சனை இல்லாம விவசாயிக்கும் பிரச்சனை இல்லாம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பால் தட்டுப்பாடு வரக்கூடிய சமயங்களில் தனியார் பால் நிறுவனத்துக்கு கொள்முதலுக்கோ இல்லை இந்த விஷயங்களுக்கு எதுவும் தட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சில காலங்களுக்கு முன்பெல்லாம் நிறைய தட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இதுக்கு தனியார் நிறுவனங்கள் அதிகமாக கொள்முதல் செய்யறாங்க, எங்களுக்கு நிறைய பால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. அதனால ஆவி நிறுவனத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் விதமா தனியார் தம்பி அதுல என்னன்னா, இதுல வந்து கூட நீங்க 2 விஷயத்த புரிஞ்சுடுங்க. கொரோனா காலத்துல வந்து யாருமே பால் வாங்கல, அப்ப ஆவின் தான் வாங்குச்சு. அந்த பீரியட் தான் அந்த ஹைப்புக்கு போனது. அதை வச்சுதான் நிறைய ஒரு ஒப்பீடு அளவு சொல்லுவோம். அன்னைக்கு அவ்வளவு போச்சுலாம், இன்னைக்கு அது அன்னைக்கு இப்பவும் திரும்ப நாங்க விவசாயிகள்கிட்ட அதே இதை ஒரு இன்கல்கேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஆபத்துல உங்களுக்கு ஆவின் தான் இருக்கும். இப்ப ஆவின் ரீசனபிள் பிரைஸ் கொடுக்குது. நீங்க வந்து ஃபியூச்சர்ல இது அப்படி பண்ணாதீங்க, யாரா இருந்தாலும் ஆவினுக்கே தாருங்க உள்ளதை நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல நமக்கு அந்த த்ரெட் கூட இப்ப இல்ல. இனி வந்து இந்த ஸ்டடி ஃப்ளோ வந்து அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் தான் ஆகும், அது கீழே போகாதுன்ற மாதிரி உத்தரவாதத்தை விவசாய பெருங்குடி மக்கள் நமக்கு தாராங்க. அப்படி பார்த்தா தம்பி இப்ப சொன்ன பிரச்சனை எதிர்வரும் காலங்களில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. தனியார் பால் நிறுவனங்கள் ரூபாய் 2 வரைக்கும் லிட்டருக்கு குறைச்சிருக்காங்க. அது நமக்கு ஆவினுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தம்பி. அது வராது. ஏன்னா நீங்க வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், இப்போ ஆவின்ல டேக்அவே நிறைய இருக்கு. இப்ப நாங்க அதுக்கு தான் நாங்க வேற வழிகள்ல அந்த உறுப்பினர்களுக்கு பல சர்வீசஸ் பண்ணி அவங்க நம்ம வந்து அவங்களுடைய நலனுக்காக போறதுனால அதுக்கான வாய்ப்பு இல்லை, யாரும் அங்க போகக்கூடியது இல்லை. நம்ம ஃப்ளோ ஸ்டடியா கிராஜுவல். கூட்டுறவு சங்கம் தம்பி, நீங்க கடந்த கால வரலாறு பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். நிறைய இடங்கள் சொசைட்டிஸ் ஆரம்பிப்பாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சொசைட்டி ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் நடத்திருப்பாங்க. அந்த இடம் வந்து அர்பன் ஏரியாவை மாறும், விவசாயம் பொய்த்து போயிடும், விவசாயி வந்து பால் போட மாட்டான், அந்த சொசைட்டி வந்து அப்படியே டிஸ்பங்க்ஷன் ஆயிரும், சிலது லிக்விடேட் ஆகி போயிடும். அப்போ இது வந்து பிளக்சுவேட்டிங். நீங்க வந்து ஒரு காலகட்டத்தில் கூட ஒரு காலகட்டத்தில் குறையும்.
ஒரு காலத்தில் நல்லா செயல்பட்டது ஒரு காலகட்டத்தில் செயல்பட முடியாமல் போகும். இதுக்கு பல்வேறு சூழல்கள் காரணமா இருக்கு. இப்போ சென்னையை சுற்றி நிறைய சொசைட்டிஸ் இருந்தது, இப்போ வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அர்பன் ஆயிட்டு, அங்கே வந்து ஸ்கோப் இல்லாமல் போயிட்டு ரூரல் ஏரியாவில் புதுசாக நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஆனால் என்னன்னா இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி ஒரு 9,000 சம்திங் கூட்டுறவு சங்கங்கள் முறையாக செயல்பாட்டில் சங்கங்கள் இருக்குது. ஆனால் சங்கங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 10,000 சம்திங் சங்கங்கள் இருக்கும். அதில் முறையாக செயல்படும். இது லாபகரமாக போகக்கூடியது திரும்ப கொஞ்சம் குறையும். இது வந்து 3-4 கேட்டகரி இருக்கும். ஒரு லாபமாக செயல்படக்கூடியது கொஞ்சம் குறைந்த அளவில் செயல்படக்கூடியது. அதை பிரித்து பார்க்கச்சுமே அந்த கணக்கு வருது. ஆனால் நாங்கள் புதுசாக போட்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே செயல்பாட்டில் ஒழுங்காக இல்லாதெல்லாம் திரும்ப ரீவாம் பண்ணாங்க, நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம். கடந்த ஆண்டு ஒரு 350க்கு மேற்பட்ட சொசைட்டிஸ் அதே மாதிரி நம்ம சரியான செயல்பாட்டில் இல்லாதது திரும்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நன்றி.